வெல்கம் டு ஜாசியரமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி கல்யாண வீட்டு வத்த குழம்பு தான் செஞ்சு காமிக்க போகிறேன். வத்த குழம்புனாலே நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனால் அதில் வந்து லேசாக கசப்பு இருக்கும் கூட நினைப்பாங்க. ஆனால் கசப்பே இல்லாமல் சூப்பரான நல்ல கெட்டியான வத்த குழம்பு நான் செஞ்சு காமிக்கிறேன். அதுவும் வறுத்து அரைச்சி செய்யக்கூடிய இந்த வத்த குழம்பு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த வத்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நான் வந்து வெங்காயம், வெள்ளைப்பூடு, அதுக்கப்புறம் வறுத்து அரைக்க உண்டான மசாலா எல்லாமே நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சுன்னா இந்த வத்த குழம்பு வந்து சூப்பராக ஈஸியாக நம்ம வந்து செஞ்சிடலாம். இப்போ நம்ம வத்த குழம்பு செய்கிறதுக்கு மசாலா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு தனியாவும், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் இல்லைன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும், 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி, அதுக்கப்புறம் மிளகும் ஜீரகமும் 1/2 ஸ்பூனும், கடுகு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகா மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர்றதாண்டி நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிறதாண்டி வறுத்து எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து சுண்டை வத்தல் நம்ம வறுக்கணும் இல்லையா, அதுக்கும் அதே பேன்லேயே 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 கைப்பிடி அளவுக்கு சுண்டை வத்தல் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இதில் வந்து சுண்டை வத்தல் சின்னத்துக்கு உப்பு சேர்த்து கூட கடையில் கிடைக்கும். உப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் குழம்புல உப்பு வந்து பார்த்து போட்டுக்கணும். இப்போ சுண்டை வத்தல் நல்லா கருக தான் வறுக்கணும். கருக வறுத்தா மருத்துவ குணம் கெட்டு போயிடும். கசப்பு இல்லாமல் ஒரு மாதிரி கருகடிச்சிட்டோன்னு நினைக்க வேண்டாம். இப்படி வறுத்தா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச மசாலாவும் சுண்டை வத்தலும் சேர்த்து ஒரு தக்காளி சேர்த்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் சுண்டை வத்தல் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. குழம்புல லாஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வத்த குழம்பு மசாலா வந்து ரொம்ப மை போல் அரைக்கக்கூடாது. கொஞ்சம் பரபரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு செய்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேனை வைங்க. அதில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, வெந்தயம், அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறம் வெள்ளைப்பூடும் சின்ன வெங்காயம் உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த அளவுக்கு எவ்வளோ நாள் சேர்த்துக்கலாம். நான் வந்து வெள்ளைப்பூடு கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துருக்கிறேன். அதோட வெள்ளைப்பூடு ஃபஸ்ட்டு வந்து வறுபட்டதுக்கு அப்புறம் தான் சின்ன வெங்காயம் வந்து சேர்க்கணும். 2 ஒன்று போல் சேர்க்க வேண்டாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு பெரிய வெங்காயத்தை நான் பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். அதோட சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூள் சேர்த்து செய்யும்போது ரொம்ப மணமாக இருக்கும். அதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் போல் தண்ணியை சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த வத்த குழம்பு மசாலா பேஸ்ட்டை வந்து இதோட சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மிக்சியில் வந்து நம்ம மசாலா அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த கழுவின தண்ணியை தான் நான் இப்போ ஊற்றுறேன். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை வந்து தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதை ஊற வச்சதை நல்லா புழிஞ்சி அந்த சாறை எடுத்து ஊற்றுங்க. ரொம்ப ஃபுல்லும் ஊற்றாமல் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. புளிப்பு லாஸ்ட்டு தேவைப்பட்டால் பார்த்து ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இதுக்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே 1 டம்ளர் 2 டம்ளர்னு நிறைய ஊற்றிடாதீங்க. அப்புறம் வந்து தண்ணி குழம்பாயிரும். இதுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா இந்த மசாலா வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொதி வரணும். நல்லா கொதிக்கிறதாண்டி வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி தளதளன்னு கொதிக்க விடுங்க. அடிக்கடி வந்து இந்த மாதிரி கரண்டியை போட்டு நம்ம கலந்து விட்டுக்கணும். இல்லைனா வந்து நம்ம சேர்த்துருக்கிற மசாலாவில் வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் இருக்கிறதால அடி ஒட்டிடும். அதனால் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தனியாக இந்த சுண்டவத்தெல்லாம் வறுத்தது, அதையும் கொஞ்சம் இப்போ சேர்த்துக்கோங்க. சுண்டவத்தல் இப்படி முழுசாக கொஞ்சம் வறுத்து போட்டால் தான் அந்த சுண்டவத்த குழம்பு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பொடிச்ச வெல்லம் இல்லைனா நாட்டு சக்கரை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஃப்ளேமை வந்து சிம் பண்ணிவிட்டு ஒரு மூடியை வச்சு மூடிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டோம்னா சூப்பராக மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும். சூப்பரான நம்மளுடைய வத்த குழம்பு வந்து சூப்பராக ரெடியாச்சு பாருங்க. இது மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சம் கருவேப்பிலை தூவிட்டு நம்ம வந்து அப்பளம் இல்லைனா காய்கறி கூட்டு வச்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். இதே மாதிரியான வத்த குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்க வரை பாய் அண்ட் தேங்க்யூ.